நாளை பஞ்சாங்கத்தின்படி 6/3/2026 காலை 8:26 மணிக்கு சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்றாரு. சனி பயிற்சி வந்து நாளைக்கு தொடங்குது, வெள்ளிக்கிழமை. சனி பயிற்சி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயமாக தான் இருக்கும். ஒருத்தங்களுக்கு கண்ட சனி, ஒருத்தங்களுக்கு அஷ்டமத்து சனி, அஷ்டாமத்து சனி, ஏழரை சனி, பாத சனி, ஜென்ம சனி, இந்த மாதிரி நிறைய சனி பகவான் வந்து சுற்றி சுற்றி வந்து ஆட்டி படைப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சனி பயிற்சி, குரு பயிற்சி இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லை, நமக்கு வந்து சுற்றி இருக்கவங்க யார் வந்து நல்லவங்க, யார் வந்து துரோகிங்க, யார் வந்து நம்ம கூடவே இருந்து குழி பறிக்கிறாங்க, கஷ்டத்தில் வந்து நமக்கு யார் உதவுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த மாதிரி சனி பயிற்சி வரும்போது நம்ம உணர முடியும். அதே மாதிரி நம்மளே கொஞ்சம் வந்து கொஞ்சம் தலையை தூக்கி ஹெட் வெயிட்டாக நம்ம தான் எல்லாமே, நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்மளை வெளில யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி தலைகணத்தோடு இருக்கும்போதும் ஒரு கொட்டு வச்சு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, அதனால நிதானமாக போ அப்படின்னு சொல்லி நம்மளை தட்டுற ஒரு விஷயம் தான் இந்த சனி பயிற்சி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சனி பகவானை பார்த்து பயப்படாதீங்க. அவர் ரொம்ப நேர்மையான ஆள், நீதிமானும் கூட. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை பார்த்து நம்மலாம் பயப்படுறோம். ஸோ மற்ற கடவுள்லாம் அப்படி இல்லையா, மற்ற கிரகங்கள்லாம் அப்படி இல்லையா அப்படின்னு கேட்டால் மற்றவங்களாம் ஓரளவு மன்னிச்சிருவாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா செஞ்ச தப்புக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு, கொஞ்ச நாள் அனுபவின்னு சொல்லி அனுபவிக்க வைப்பார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவரை பார்த்து நம்ம எல்லாருமே பயப்படுறோம். அதனால் நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் ராசிக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ, கோவிலுக்கு போக சொன்னாங்கன்னா கோவிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, எப்பவும் போல இருங்க. எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை பண்ணுறவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து வராது. மட்டும் இல்லாமல் நாம் பார்க்காத கஷ்டமா, இதை விட என்ன பெரிய கஷ்டம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியத்தோடு இருந்து நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் அந்த சிவபெருமானையும் விநாயக பெருமானையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க. சனிக்கிழமை தோறும் காக்காவுக்கு வந்து சாதம் வைங்க, எள்ளு சாதம் கலந்து தயிர் சாதம் வைக்கும் போது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுங்க, தானங்கள் நிறைய பண்ணுங்க, சுப செலவுகள் வந்து நிறைய பண்ணுங்க. அதனால வந்து விரைய செலவு நமக்கு வராமல் இருக்கும். உடல் நலனை பாதுகாக்கிறதுக்கு தேவையற்ற உணவுகள்லாம் நீக்கிட்டு நல்லபடியாக வந்து ஹெல்த்தியான உணவை வந்து எடுத்துக்கோங்க. சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்டிக்கிற கடவுள் இல்லை, நமக்கு அந்த அறிகுறியை வந்து சொல்கிற கடவுள். இந்த மாதிரி இருங்க, இந்த நேரத்தில் உங்கள் உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது, அதனால் கொஞ்சம் கரெக்டாக இருங்க. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பதிலாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்தியான உணவு எடுத்துக்கும் போது மருந்து மாத்திரையை தவிர்த்துட்டு உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு வரும்போது நம்மளால் எந்த ஒரு உடம்புக்கும் எந்த உபாதைகளும் வராது. அதே மாதிரி நல்ல தூக்கம் வந்து எடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போங்க, விளக்கு போடுங்க, துர்க்கை வழிபாடு செய்யுங்க, சனீஸ்வரன் கோவிலுக்கு போங்க, சனி பகவான் வந்து சனிக்கிழமை தோறும் எள்ளு விளக்கு வந்து ஏற்றுங்க, ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க, வெற்றிலை மாலை போடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. ஆனால் தொடர்ந்து வந்து நல்லவையே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சனி பகவானை பார்த்து பயப்படாதீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அநியாயம் பண்ணுறவங்களுக்கு தான் தண்டனை கொடுப்பாரே தவிர நல்லது செய்கிறது, நல்லது நினைக்கிற பக்தர்களுக்கு என்றைக்குமே அவர் நியாயமான ஒரு கடவுள் தான். அதனால் அவரை நல்லபடியாக வந்து நினச்சிக்கோங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நன்றி.